என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன விஷயம் ராஜி, சொல்லு. ஸ்வீட்லாம் வேற எடுத்துட்டு வந்திருக்கா? எதுக்குமா ஸ்வீட்? நான் எக்ஸாம் எழுதிருந்தேன்னு சொன்னல, ஐபிஎஸ் ஆகுறதுக்கு. அதுல நான் பாஸ் ஆயிட்டேன். சீக்கிரமாவே மெயின் எக்ஸாம்ல நான் பாஸ் ஆயிடுவேன். ரொம்ப சந்தோஷம் ராஜி. கதிர வீட்டுக்கு வர சொல்லுமா. கோமதி, நீ பாயசம் பண்ணிடு. அது மட்டும் இல்ல, தெருல இருக்க எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துடலாம். நம்ம இன்னைக்கு எல்லாரும் வெளியில வாங்கி சாப்பிடலாம். எதுக்காக என்ன வர சொன்னீங்க மாமா? ராஜி ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுறத என்கிட்டயும் சக்தி கிட்டயும் தான் சொன்னா. முதல்ல நாங்க ராஜியை நல்லா என்கரேஜ் பண்ணோம். ஆனா அதுக்கப்புறம் பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் தான் முக்கியம்னு, ஐபிஎஸ்லாம் நீ படிக்க வேண்டாம், கல்யாணம் பண்ணிக்கோன்னு நான் தான் சொன்னேன். கல்யாணத்துக்காக உன் லட்சியத்தை தூக்கி போடுன்னு நானே அவகிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா நீ என் பொண்ணு கூடவே இருந்து அவ லட்சியத்தை அடைய வச்சிருக்க. அப்பாவா என்னால செய்ய முடியாதத புருஷனா நீ செஞ்சு காட்டியிருக்கப்பா. நான் என் பொண்ணு கூட நிக்கல, ஆனா நீ அவ கூடவே நின்று இருக்க. நீ எனக்கு, என் பொண்ணுக்கு, என் குடும்பத்துக்குன்னு நிறைய பண்ணிருக்கப்பா. நீங்க சுடர்கிட்ட பேசிட்டீங்களே, அவளுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தானே? நாங்க பேசிட்டோம், அவளுக்கும் இதுல சம்மதம். நம்ம நேரடியா நிச்சயதார்த்தத்துக்கு போயிடலாம். இன்னும் 2 நாள்ல நல்ல முகூர்த்தம் ஒண்ணு வருது, அதுல நிச்சயத்தை வச்சுக்கலாம். நீங்க உங்க சைட்ல இருந்து எதுவும் பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். ராஜியோட சித்தப்பா நம்ம வீட்டுக்கு எதுக்குமா வந்துட்டு போறாரு? அவர் இனிமேல் ராஜியோட சித்தப்பா இல்லம்மா, நம்ம வீட்டு சம்பந்தி. அவங்க நம்ம சுடர பொண்ணு கிட்ட வந்திருக்காங்க. குமாரெல்லாம் சுடருக்கு கட்டி வைக்காதீங்கம்மா. அவனை கட்டி வைக்கிறதுக்கு சுடர் சும்மாவே இருக்கலாம். அவன் பெரிய இடத்து பையன்தான், ஆனா குணம் சரியில்லை. நீங்க அவர்கிட்ட சுடர்லாம் பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டீங்க தானே? சுடரை கொடுக்கறதுல சம்மந்தம்னு நாங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டோம். இன்னும் 2 நாள்ல நிச்சயதார்த்தம். அவனுக்கு போய் சுடரை கட்டி வைக்கணும்னு பாக்குறியம்மா? அவன் நல்லவன் இல்ல, அவன் ஒரு ரவுடி. பெத்தவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியும். ஏற்கனவே என் வாழ்க்கையில நீங்க நிறைய நல்லது பண்ணிட்டீங்க. இப்போ சுடர் வாழ்க்கைய கெடுக்காதீங்க. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் சுடர் நாங்க இதெல்லாம் பண்றோம். அவரு நல்லவரே கிடையாதுமா. அரசியல் விஷயத்துல என்ன ஆச்சுன்னு மறந்துட்டியா?